வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோட் வித் நவீன். அண்ட் இந்த லீட் கோட் சீரிஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வேலிட் பேலிண்ட்ரோம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் வேலிட் பேலிண்ட்ரோம்னா நமக்கு ஒரு வேர்ட் கொடுத்து அந்த வேர்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி இந்த கொடுத்துருக்க வேர்டு ரிவர்ஸ் பண்ண வேர்டு ஒன்றா இருந்தால் நம்ம வந்து பேலிண்ட்ரோமில் ரிட்டர்ன் பண்ணுவோம். பட் இங்கே ஒரு சின்ன லாஜிக் அதுக்கு முன்னாடியே நம்ம ஆட் பண்ணணும். என்னென்னா இங்கே அவங்க ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸில் இருக்கிற ஆல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸ் அதெல்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிங்கிள் வேர்டை க்ரியேட் பண்ணி அதை ரிவர்ஸ் பண்ணி பேலிண்ட்ரோமா இல்லையா நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த வேர்டை இந்த மாதிரி எப்படி மாற்றுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் இதை என்னோடய லோக்கல் கம்பைலரில் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய லோக்கல் கம்பைலரில் அவங்க கொடுத்த இன்புட் ஸ்ட்ரிங்கை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது ரிசல்டன் ஸ்ட்ரிங் ஒன்று வந்ததில்ல ஒரே கம்பைன் வேர்டாக அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் தான் நம்ம ஒரு கேரக்டராக இதிலேருந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி அந்த மாதிரி ஒரு கம்பைன் வேர்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இந்த எஸ்ன்ற ஸ்ட்ரிங்கை வந்து ட்ராவல்ஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணி எப்போல்லாம் அது ஒரு கேரக்டரை ஒரு அல்ஃபபெட்டையோ இல்லை ஒரு டிஜிட்டை மீட் பண்ணுதோ அப்போ அந்த கேரக்டர் எடுத்து நான் அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து கம்பைன் பண்ணி ஒரு வேர்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபார் ஐன்னு எஸ்ன்னு போட்டோன்னா இந்த ஐ வந்து ஃபுல்லாக இங்கேருந்து இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ட்ராவல்ஸ் ஆகும். இப்போ எப்போல்லாம் இந்த ஐ வந்து ஒரு அல்ஃபபெட்டை பார்க்குதோ அப்போ வந்து இதில் அப்பெண்ட் பண்ணணும். அதனால் இஃப் ஐ டாட் இஸ் ALPHA ஆல்ஃபான்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இஸ் ஆல்ஃபானா இந்த கேரக்டர் வந்து ஒரு அல்ஃபபெட்டான்னு நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனில் கொடுத்தா தெரிஞ்சிடும். இந்த ஃபங்க்ஷன் வந்து அல்ஃபபெட்டாக இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், அல்ஃபபெட் இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? எப்போல்லாம் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுதோ அப்போ இந்த கேரக்டரை வந்து ஏவோட நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஏன்ற ஸ்ட்ரிங்கோட அந்த கேரக்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்படி இல்லை ஒரு டிஜிட்டாக இருந்தாலும் சரி தான். ஆர் ஐ டாட் இஸ் டிஜிட் இப்படி இருந்தாலும் அது ஒரு அல்ஃபபெட்டாக இருந்தாலும் சரி அது ஒரு டிஜிட்டாக இருந்தாலும் சரி அந்த கேரக்டரை வந்து நம்ம ஏன்ற ஸ்ட்ரிங்கோட ஆட் பண்ணிகிட்டே வரும். இப்போது இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு இந்த லூப் முடிஞ்சு இதோட ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கும்னா பிரிண்ட் A. ஸோ இப்படி தான் உங்களுக்கு அந்த ஃபைனல் ரிசல்ட் இருக்கும். அங்கே நம்ம என்ன பார்த்தோன்னா எல்லாமே லோயர் கேஸில் இருந்துச்சு. அதோட ரிசல்ட் வந்து AMAN இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நமக்கு இங்கே எல்லாமே வந்து அதே கேஸில் ஏன்னா ஏ கேபிட்டல் லெட்டரில் இருந்துச்சுன்னா அதே கேஸில் தான் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம இப்போ வந்து எல்லாமே ஸ்மாலர் கேஸில் மாற்றணும். ஸோ இந்த இடத்துல ஐ டாட் லோயர்னு போட்டிங்கன்னா ஆட் ஆகும்போதே அந்த ஒரு கேரக்டர் வந்து லோயர் கேஸில் மாறிட்டு ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஸோ நான் ஒன்ஸ் அகைன் இந்த லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறேன். ஐன்னு ஒரு வேரியபிள் வச்சு ஒரு கேரக்டராக எடுத்து ட்ராவல்ஸ் பண்ணுறேன் எண்டு வரைக்கும். இப்போ அந்த ஐன்ற வேரியபிள் வந்து ஐன்ற கேரக்டர் வந்து ஆல்ஃபபெட்டாக இருந்தாலும் சரி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இஸ் ஆல்ஃபான்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது ஆல்ஃபபெட்டாக இருந்தால் ட்ரூவாக ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இப்போ இது ஆல்ஃபபெட்டாக இருக்கும் போது ட்ரூ ஆகிடும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது வந்து இந்த ஏன்ற ஸ்ட்ரிங்கோட ஆட் ஆகும். ஏன்ற ஸ்ட்ரிங்கோட ஆட் ஆகும்போது அது கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் கேபிட்டலாகவே தான் ஆட் ஆகும். பட் ஆனால் நமக்கு எல்லாமே ஸ்மாலில் மாற்றி ஆகணும். ஸோ ஐ டாட் லோயர் ஆஃப்னு நம்ம வந்து மாற்றிட்டோம். எல்லாமே லோயர் கேஸில் மாற்றி இந்த ஏன்ற ஸ்ட்ரிங்கில் ஆட் ஆகிடும். ஆர் வந்து ஐ வந்து ஒரு நம்பராக இருந்தால் கூட ஓகே தான், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்பேஸு ஸ்பெஷல் கேரக்டர் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அது ஒரு நம்பராக இருந்தால் கூட இது ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அதையும் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரிங்கோட ஆட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இப்படி தான் நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அடுத்து நம்ம இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணி அது நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கோட ஒன்று போல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பேலிண்ட்ரோம் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம லீட் கோடில் சால்வ் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ என்னோட லீட் கோடு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் ஏன்னு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எம்டி ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறேன். ஐன்ற ஸ்ட்ரிங்கை வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறேன். அவங்க கொடுத்துருக்க இன்புட்டை ட்ராவல்ஸ் பண்ணுறேன். அந்த ஐன்ற கேரக்டர் எப்போல்லாம் வந்து அல்ஃபபெட்டாக இருக்கும் இஸ் ஆல்ஃபா அப்படி போட்டிங்கன்னா இஸ் ஆல்ஃபபெட்டாக நம்ம செக் பண்ணிக்கோம். ஆர் ஐ டாட் இஸ் டிஜிட்டாக இருந்தாலும் சரி தான். ஏ கூட அப்பெண்ட் பண்ணணும். A + = I of A டாட் லோயர் போட்டிங்கன்னா எல்லா கேரக்டரையும் இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சுன்னா அந்த கேரக்டர் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அதை ஸ்மால் கேஸில் மாற்றி லோயர் கேஸில் மாற்றி ஆட் பண்ணுறோம். அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஆட் பண்ணிவிட்டு அடுத்த எண்டு வந்து ஏ வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிடும். ஏல வந்து இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது நம்ம பீன் ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணி அதில் ஏவோட ரிவர்ஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஏ போட்டு ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் யூஸ் பண்ணி நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரிவர்ஸ் பண்ணது பியில் இருக்குது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது ஏல இருக்குது. இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ட்ரூன்னு நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ A = Bனா ட்ரூவாக இருக்கும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இஸ் ஆல்ஃபா ஸ்பெல்லிங் எரர் ஸோ நமக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ நம்ம இந்த ப்ராப்ளமை சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி இந்த சீரீஸில் நம்ம அடுத்தடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுருந்தா, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், அங்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின் மீ இன் திஸ் வண்டர்ஃபுல் ஜர்னி. தேங்க்யூ.